அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் கோவிந்தராஜு பேசுகிறேன். PACL நிறுவனத்தினுடைய நிலைப்பாட்டையும் உங்களுக்கு விவரமாக தெரிவிப்பதற்காகத்தான் நான் இந்த வீடியோவை பேசுகிறேன். இது 5வது வீடியோ. இந்த PACL நிறுவனம் 1983 ஆரம்பிக்கப்பட்டு 2014 செவி நிறுவனத்தால் முடக்கம் செய்யப்பட்டு இன்னைக்கு 10 ஆண்டு காலங்கள் ஆக போகிறது. இதுவரை முழுமையாக யாருக்கும் பணம் வந்ததா தகவல் இல்லை. இது முறையா பணம் செலுத்தணும்னு நான் பல முறை வீடியோ பேசியிருக்கிறேன், போராட்டம் பண்ணியிருக்கிறேன், மனு கொடுத்துருக்கிறேன். இப்போ திருப்பி இப்போது பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதியிலிருந்து ஒரு இது ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. 15ஆம் தேதியிலிருந்து அதை திருப்பியும் அதே இதுதான் செஞ்சிருக்கிறாங்க. என்னன்னா பேன் கார்டில் பேர் தப்பு, இன்சியல் தப்பு, அப்பா பேர் தப்பு, இன்சியல் தப்புன்னு. இதெல்லாம் யாரு பணம் போட்ட முதலீட்டாளர்கள்லாம் எப்படி எந்தெந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் மாத்துறது? பேங்க்ல ஒரு இன்சியல் இருக்குன்னா அது பத்தத்தை என்ன இன்சியலுக்கு மாத்தணும்னா பேன் கார்டு மாத்தணும், ஆதார் அட்டை மாத்தணும். இதெல்லாம் சாத்தியமா? அரசாங்கத்தில் மாத்தி கொடுப்பானா? ஏற்கனவே அவன் பரம்பரையா பேர் வச்சிருக்கிறது பேர்லாம் இருக்குது, அவன் வச்சிருப்பான். பாலிசி பிடிச்சவங்க யாரும் பெரிய படிப்பாளி படிக்கல. அப்படி இருக்கும்போது நாங்க என்ன சொல்றோம், அலுவலகம் இருந்த இடத்துல ஒரு அலுவலகத்தை ஓபன் பண்ணுங்க. ஒவ்வொரு அந்தந்த பிராஞ்சி இருக்கிற ஊர்லயே பத்திரத்தை கொண்டு கொடுப்பான். அவனுடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்து பணத்தை கொடுக்கலாம். இந்த செபி நிறுவனம் இப்ப பணம் அனுப்புறவங்களுக்கும் ரசீது உள்ளவங்களுக்கு தான் அனுப்புதுன்னு நான் பல முறை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப ரசீது இல்லாத பணம்னா என்ன வருது? செபி நிறுவனம் லோகா கமிட்டி பணம் அனுப்புது. பணம் அனுப்புது எப்படி? ரசீது உள்ளவங்க. ரசீது இல்லாத பணம்லாம் கட்டினா யாருக்கு போகுது பணம்? இது நான் பலமுறை வீடியோ சொல்லிட்டேன். இந்த செபி நிறுவனம் PACL நிறுவனத்தில் கணக்கு எடுக்கும்போது முழுமையான கணக்கு இருக்கும்ல, அந்த கணக்கு தானே பணம் எடுக்கணும். அப்ப செபி நிறுவனம் 49,000 கோடின்னு அவங்க தான் பத்திரிகையில் விட்டாங்க. அப்ப 49,000 கோடி கணக்கில் தான் இருக்கும். அந்த கணக்கை வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி நாங்கள் பலமுறை சொல்லிட்டோம். திருப்பியும் அதே தப்பு தான் பண்றாங்க. ஒருத்தர் மனு போட்டானா அவன் பாலிசி நம்பர் அடிச்சா அதுல பணம் வரும். அந்த பணத்தை எத்தனை டியூ கட்டிருக்கான்னு அந்த பணத்தை போடணும்னு சொல்லி கேட்கிறோம். அப்ப கணக்கெடுறது செபி நிறுவனம் கணக்கெடுறது தப்பா இல்ல லோகா கமிட்டி கொடுக்கறது தப்பா? எது தப்பு எது ரைட்டு? அப்ப இந்த செபி நிறுவனம் பொய்யான ஒரு கணக்கெடுத்த நிறுவனத்தை மூடுனாங்களா? 49,000 கோடி நான் கொஞ்சோண்டு பணமா? ஒவ்வொரு முதலீட்டாரும் களை வெட்டி காட்டுல விவசாயம் பண்ணி கூலி வேலைக்கு போய் சேர்த்த பணம். பெரும் கோடீஸ்வரலாம் யாரும் இதுல பணம் போடல. 6 கோடி மக்களுடைய பிரச்சனை இந்த அரசாங்கம் தீர்க்கவும் மாட்டுக்குது. அதுக்காக நான் பலமுறை பேசிட்டு இருக்கிறேன். இப்பயும் சொல்றேன், போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன், இந்த தேர்தலுக்கு முன்னால முறையான அறிக்கை பத்திரம் இருக்கிறவங்க அனுப்புங்க. பத்திரத்துல என்ன கணக்கு இருக்குதோ PACL அந்த பணம் தரணும் வார்த்தை விடவே இல்லை. அந்த ஒளிபரப்பு இல்லை. திரும்ப திரும்ப அவங்க அதே தப்பு தான். போன வருஷம் என்ன தப்பு பண்ணாலும் அதே தான் இந்த பண்றாங்க. ஓபன் பண்ணிருக்கோம் இனிஷியல் தப்பா, பேங்க்ல ஸ்டேட்மெண்ட்ல இனிஷியல் தப்பா, அதை மாத்தி அனுப்புங்க அப்பதான் திருப்பி சொல்றாங்க. எந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல ஓபன் பண்ணா அதான் காட்டுது. நிறைய பேர் பணம் போட்டிருப்பாங்க 10,000 5,000 டெபாசிட். அதுல நிலமுன்னு எழுதிட்டு டிக் பண்ணிட்டாங்க தெரியாம. அதெல்லாம் படிக்காதவங்க எல்லாம் தெரியுமா? பூரா படிச்ச IAS படிச்சு பணம் போட்டிருக்கிறான். ஏன் இந்த அரசாங்கம் இந்த அதிகாரிகள் இப்படி மோசம் பண்றாங்க? 49,000 கோடி பணம் என்ன ஆகுறது? இதுக்காக இப்ப நாங்க தான் போராடிட்டு இருக்கிறோம். போன வீடியோவில் நான் சொல்லிருந்தேன், தேர்தல் அறிக்கை வரும் முன்னால் இதுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுன்னு சொன்னா திருப்பி அதே செய்தி தான் கொடுத்துருக்காங்க. வேணா எலெக்ஷன் நிப்பன்னு சொல்றேன். இப்ப நாளைக்கு நான் இந்த PACL பணத்துக்காகவே கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில தேர்தலில் நான் போட்டியிட்டு தான் முடிவு பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண போறேன். ஊரா போய் செபி நிறுவனம் இந்த மாதிரி மக்கள் முதலீட்டாளர்கள் பணத்தை தவறான முறையில் செய்தியை கொடுத்து மக்கள் பணத்தை ஏமாத்தா பாக்குறாங்க. நாங்க பிரச்சாரம் பண்ணுவேன். நீ 14 வருஷமா எத்தனை பேர் ரசீது வச்சிருக்கிறா? நிறைய பேர் பாண்டே இல்லை, நிறைய பேர் செத்து போயிட்டான், ஏஜென்டா இருந்தாலும் ஊரை விட்டே போயிட்டான். நான் அரசாங்கத்துல என்ன சும்மாவா கேட்கிறோம்? எங்க பணத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒன்னு அந்த நிறுவனத்துல சொத்து இல்லையா? சொத்து இல்லைன்னா சொல்லுங்க, கேட்காத விட்டுருவான். 1,70,000 கோடி சொத்து இருக்கு, நீங்க தானே பேப்பர்ல அறிக்கை விட்டீங்க, நாங்களா சொன்னோம்? இப்ப பணம் கொடுக்குறவங்க அவன் பாலிசி நம்பர் அடிச்சா அதுல வறுமை எவ்வளவு அமௌண்ட்னு செபி கொடுத்துருக்குல்ல, அந்த நம்பரை வச்சுதானே இப்ப PACL நிறுவனத்துல கணக்கு எடுத்தாங்க.
அப்ப நீ கணக்கெடுத்து பணம் கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டு அவன ரசீது எத்தனை இருக்குது, பாண்டு எத்தனை இருக்குது? ஏன் அதை கேட்கற? இருக்கிறதான் கொடுக்குறான். 14 வருஷம் 15 வருஷம் 10 வருஷமா எவன் பூரா அடுக்கு மொத்தமா வச்சிருப்பானா? ஏன் இப்படி மக்கள் பணத்தை முதலீட்டு ஏமாத்த பாக்குறீங்க? எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, பிஎஸ்எல் நிறுவனத்தில் செபியோட என்ன கணக்கு எடுத்ததோ அந்த கணக்கில் உள்ளபடி எங்களுக்கு பணத்தை கொடுங்க. அரசாங்க பணத்தை கேட்கல, எம்எல்ஏ பணத்தை கேட்கல, எம்பி பணத்தை கேட்கல, பிரதமர் பணத்தையும் கேட்கல, மக்களோட வரி பணத்தையும் கேட்கல. நாங்க மக்கள் வரி பணத்துல 5000 கோடி 10,000 கோடி 3000 கோடி 2000 கோடி மத்திய அரசாங்கம் தள்ளுபடி பண்ணுது. நாங்க அப்படிலாம் தள்ளுபடிலாம் தள்ளுவானா கிள்ளுவானா? எங்களுக்கு தேவை நாங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை மக்கள் அவன் பணம் வச்சிருந்தாங்க, நாங்க தான் வசூல் பண்ண உள்ள போயிட்டு இப்ப நாங்க வீட்டுல குடியே இருக்க முடியல. தினம் 10 பேர் ஆண்டு விடுறான். நீங்க சொல்லிவிட்டீங்க 19,000 வரலாம் பணம் வருதுன்ட்டு பாண்டு எடுத்துட்டு வரான், அவன் பதிவே பண்ணாம இருக்கிறான். நிறைய பேருக்கு பாரு அவன் நிலமுன்னு டிக் அடிச்சிருக்குது, அது காட்டுது. நிறைய பேர் உனக்கு பேங்க்ல பத்தத்துல இந்த பேர் இருக்குது, பேங்க்ல இந்த பேர் இருக்கு, பேங்க் எல்லாம் போய் மாத்திட்டு வாங்குறான். இது என்னைக்கு மாத்தி அனுப்பி என்னைக்கு அவனுக்கு பணம் போறது? பணம் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்ல ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களா? இதுக்காகவே இந்த பிரச்சனைக்காகவே பார்லிமெண்ட்ல போய் நான் பேசணுங்கிறதுக்காகவே இந்த பிரச்சனை கொண்டு போகணுங்கிறதுக்காகவே கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தேர்தலில் வருகின்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி பாராளுமன்றத்தில் சுயேட்சை வேட்பாளர் நான் போட்டிடுறேன். இதை அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நான் இதன் மூலமா தெரிவித்துக்கிறேன். இந்த பிஎஸ்சி களப்படியாரெல்லாம் சீனியர் சூனியர் பணம் போட்டவங்க எல்லாம் நல்லா உத்து கவனிங்க. உங்க பணத்தை தான் கேட்க போறீங்க. என்னாட்ட நீங்களும் ஒவ்வொருத்தரும் பேசி அரசாங்கத்தை குறைய சொல்லுங்க. கொடுத்த பணத்தை கேட்கறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? இந்த சீனியர்லாம் இதை முயற்சி பண்ணி செய்யலாம். இந்த சீனியர்லாம் மக்கள்கிட்ட இருந்த பணத்தை வாங்கின பாவத்துக்கு அவங்க என்ன நிலையாவது தெரியாது. இந்த ஏஜெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? என்ன பயம்? அவன் பணத்தை வாங்கி நீ கட்டிருக்கிற, ரசீது இருக்குது, பணம் கொடுக்க சொல்ல வேண்டியது. அதை ஏன் சொல்லி ஜூனியர்லாம் சீனியர்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க? எல்லா ஏஜென்ட்டும் கேளுங்க. இதுக்காகவே நான் தேர்தலில் நிற்பேன் சொல்லிக்கொண்டு இந்த தேர்தல் முடியும் வரை இதுவே என்னுடைய பிரச்சாரமாக இருக்கும். தமிழகம் முழுவதும் 2 நாளைக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் கேட்டுக்கொண்டு இந்த பிஎஸ்எல் பணியாற்றிய பணியாளர்கள் முதலீட்டாளர்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு நம்ம இந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சாதான் முழுமையான நம்ம கட்டின பணம் பூரா. இப்ப இந்த தேர்தல் வந்துருச்சு பாரு, எல்லா அரசியல்வாதியும் வந்துருவான். ஒரு அரசியல்வாதி சொல்றான் உரிமையை மீட்டெடுப்போம், இன்னொரு அரசியல்வாதி எல்லாம் இலவசங்கிறான். எதையா நம்புறது? எந்த உரிமையை போடுறது? பிஎஸ்சில பணம் போட்டவங்களாம் நம்மளுடைய உரிமைக்காக போராடி நாம் பணத்தை மீட்டெடுப்போம். நம்மளுடைய பணத்தை மீட்டெடுக்க, உரிமையை மீட்டெடுக்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம். போராடுறோம்னா ரோட்டை பறிக்கிறதில்ல, பஸ்ஸை மறிக்கிறதில்ல, அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைப்போம். நாம் இழந்த பணத்தை, நாம் கஷ்டப்பட்டு இழந்த பணத்தை மீட்டெடுக்க போராடுவோம். நம்முடைய உரிமை, நம்முடைய பணத்தை மீட்டெடுக்க பிஎஸ்சியில் களப்பணியாளர்கள் முதலீட்டாளர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். நான் மட்டும் பண்ணா பத்தாது. நான் மக்கள் இருந்த பணத்தை வாங்கி போட்ட பாவத்துக்காக என் பணத்தை செலவு பண்ணி எனக்கு எலெக்ஷன்லேயே இதுக்காக நிற்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அரசியல்வாதி வர்றாங்க பாருங்க, இப்ப எல்லாரும் சொல்றாங்க எல்லாம் பிரி. நான் பிரியாக கேட்கிறேன். முன்ன சொன்னாங்க அவரு வராரு இவரு வராருன்னு வந்துட்டாங்க. அப்புறம் நீட்டு இலவசம்னாங்க. இப்ப நீட்டுக்காக நம்மளையும் போட்டு கூப்பிடுறாங்க. இப்ப உரிமையை மீட்டெடுப்போம். எந்த உரிமையை மீட்டெடுக்கும்? தமிழ்நாடு அரசாங்கமே 10 லட்சம் கோடி கடன்கள் சொல்றாங்க. இந்திய அரசாங்கம் எவ்வளவு கோடி நிறைய இருக்குது. கோடி கோடியா நம்ம தலையை தான் அடகு வச்சு எல்லாரும் நலத்திட்ட உதவி சொல்றாங்களோ, வருமானத்துக்கு தகுந்த செலவு பண்ண ஒரு அரசியல்வாதி கூட கிடையாது. நம்மள தான் எல்லாம் முளம் அரைக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கணும், அதனால நம்ம எல்லாம் முட்டாளா இருக்கணும். நம்மள முட்டாள் ஆயிட்டா அரசாங்கம் சாரா இருக்கு நம்ம தெரியக்கூடாது. எம்ஜிஆர் நடிச்ச ஒரு படம் சொல்லுவான், அவன் வேற மண்ண எம்ஜிஆரை போட்டு அடி சித்திரவதை போட்டுவாங்க மிருக மாதிரி. ஏன் கேட்பான் அவன், ஏன் மண்ணான் அவரை போட்டு இப்படி மிருகமாட்டம் அடிக்கிறீங்கன்னு கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான், அடைய முட்டாள், அவன் மிருகமா இருக்கும் வரை நாம் மனிதராக வாழலாம், அவன் மனிதன் ஆயிட்டால் நாம் எல்லாம் மண்ணோடு மண்ணாயிடுவோன்னு சொல்லுவான். அது மாதிரி பிஎஸ்சியில் களப்பணியாளர்களெல்லாம் தெளிவாகி மக்களும் தெளிவாயிட்டால் ஏமாத்துகின்ற அதிகாரிகள் அரசியல்வாதிகளாம் மண்ணோடு மண்ணாயிடுவார்கள் என்று அவங்களுக்கு தெரிந்ததனால்தான் நாமளை நான் தெளிவுபடுத்தாமல் மக்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே பிஎஸ்சியில் கணப்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து
இந்த தேர்தலை சந்தித்து நம்முடைய உரிமையை மீட்டெடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. போதுங்களா?